ஏதோ அமேசான்ல எனக்காக ஒன்று சஸ்பென்ஸா ஒன்று ரெண்டு வாங்கி இட்லி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களா? அவ்வளோதான், சமைக்கலாம். ஓகே, நம்ம கூட இதில் முந்திரிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, இட்லி சாம்பார். வீடியோ எடுக்க வந்தோமா ஒன்று தூக்கிட்டு போகிறோம். ஏதோ அமேசான்ல எனக்காக ஒன்று சஸ்பென்ஸாக ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க. இப்பயாவது எதுக்குன்னா கேமரா முன்னாடியாவது ஓப்பன் பண்ணு. நானும் ஒரு வாரமாக கேட்டுட்டு இருக்கிறேன். அமேசான் அது வாரமா அமேசானே உள்ள வச்சிருக்கேன். ஆமா, டிராவல் இருக்கவங்க அதிகமா யூஸ் பண்ணலாம். இது இந்த பேப்பரையா இல்ல உள்ள பேப்பர் இல்ல, உள்ள இருக்கிறது இங்க ஓபன் பண்ணி காட்டு. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஒரு வாரமா நீ இதா இருக்கு வருது ஓபன் பண்ணலாமா? இரு அது வந்து எங்க இருந்துச்சு, இது எங்க இருந்துச்சுன்னு பாத்துறலாம். தமிழ்நாடு அது சிம்பிள் அமேசான் ஆர்டர் கர்நாடகா. இங்க லோக்கலா தான் இருக்குது. ஆனா லோக்கல்ல இருந்து வரதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. பாவீங்களா? பிரிச்சிடலாமா? பிரிச்சிரு. ஒரு வாரம் வெயிட் பண்ணதே போதும். இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். என்னது இது? இதுதான் மாம் ஃபுட்டு. மாம் ஃபுட்டா? ஓப்பன் பண்ணு. என்னடா இது? இது நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடணும். இது வந்து லெமன். இது பணியாரமா? இது இட்லி சாம்பார். இட்லி சாம்பாரா? ஆமா. இது இட்லி சாம்பார். என்னது இது? எனக்கு ஒன்று ரெண்டு வாங்கி. இட்லி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்களா? ஆமா. இது என்னது? இது டாப் பீட் வித் குச்சியா வந்து அது மிக்சரும் லெமன் சாப்பாடும். இதை சமைக்கணுமா? ஏஜி, இதெல்லாம் நீ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குறியா? இது எப்படி சமைக்கிறது, என்ன ஏதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே, இது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க கூட இதை சமைக்கலாம். அப்படியா? என்ன பண்ணுறது? இங்கே போட்டுக்கலாம் ப்ரிப்பரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி எப்படி. ஓகே, அதை சொல்லிட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. நம்ம வாங்க, இதை நம்ம சமைக்கிறதே வீடியோ டேரெக்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது சமைக்கிறதுக்கு தேவையான இந்த அடுப்பு. ஸோ ஆல்ரெடி இது என்ன பண்ணுறதுன்னு ஓப்பனிங்காக உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த அடுப்போட அன்பாக்சிங்கை நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது சமைக்கிறதுக்கு முக்கியமாக ஒன்று தேவை. என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இதுவும் குண்டா, அப்புறம் ஒரு வாட்டர் கேனில் தண்ணி, நல்லா நிறைய நல்ல தண்ணி. ஓகே, இப்போ தண்ணி இருக்குது. அவ்வளோதான், இது ரெண்டு இருந்தாலே இதை சமைச்சிடலாம். அப்படிங்கிறியா? சரி, அப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த பக்கம் வை. ஓகே ஜி, அடுப்பில் தண்ணி வச்சாச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கேப்லேயே நான் ஒன்று கேட்குறேன். என்ன இன்னைக்கு திடீர்னு கோர்ட்டு கிட்டலாம் சும்மா அப்படி பல நினைக்கிறேன். இல்லை, போன டைம் லுங்கியோட போட்டிருந்தேன்னா அதனால எல்லாரும் என்ன உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் தெரியாதா? அதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதனால தானே. ஆமா ஜி, என்கிட்டயே சொன்னா உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லையா அப்படின்னா. ப்ளோயர் போட்டு வந்துருக்க, சட்டையை போட்டு வந்துரு. ஏன்னா ஒரு வீடியோக்காண்டி நாங்கள் என்ன போடுறோம், நீ கேட்டிங்களேன்னு பாரு, கோட்டு சுட்டலாம் மாட்டி வந்துட்டாப்ல. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்க. அடுத்து அதையே வாங்கிட்டு வந்து. ஓகே, வேற என்ன போடணும்? அடுத்து வேஷ்டி சட்டையில் போட சொல்லுங்களா? பட்டி வேட்டி சட்டை. ஓகே, அதுலேயும் வந்தாலும் ஒரு வாட்டி இதெல்லாம் என்ன போயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு? இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டியா? ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படின்னு காமிக்கிறேன் பாரு. சிம்பிள். 2 பாக்கெட் இருக்குது. ஸ்பூன் அவனே கொடுத்துறான் கரண்டி. ஆமாப்பா, இது டிராவலில் போகும்போது எல்லாமே இருக்கணும்ல, அதனால அது எல்லாமே கரண்டியும் கொடுத்துட்றாங்க. இல்லை வேற ஏதாவது இருக்கா? இன்னொன்று எப்படின்னா, இந்த லைன் இருக்குல்ல உள்ள, இதை நம்ம பிரித்து இதில் கொட்டிட்டு இந்த லைன் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாலும் இதோட இது போயிருன்னு இதில் போட்டிருக்கு. ஓகே, அதோட குவாலிட்டி குறைஞ்சிரும். பார்த்துக்கோங்க, எங்கள் கோடு அவங்களே அந்த மார்க்கிங் லைனும் கொடுத்துருக்காங்க தண்ணியில். ஏன்னா டிராவலில் 1 லிட்டரா இதான எப்படி எதில் செக் பண்ணுவேன், அதனால அது அவனே மீட்டரே கொடுத்துட்டான். இதெல்லாம் டைமிங்கில் தான் வரும். சூடுக்குதா? சூடு இல்லை, சூடு அப்படியே பார்ப்பாங்க. இப்படி பார்த்தா தாண்டா தெரியும். இல்லை அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. 4 நிமிஷத்தில் இது வந்து பாயில் ஆயிரும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு 100 டிகிரி நல்ல கொதிநிலையில் இருக்கும்போது போட்டோம்னா அந்த 4 நிமிஷத்துல. இங்கே பாரு, இவங்களோட இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா? வெஜ் பிரியாணி வித் கிரேவி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வித் செஸ்வான் கிரேவி, அப்புறம் பாவு பஜ்ஜி. ஆர்டர் போட்டுறாச்சு. பாவு பஜ்ஜி அப்படின்னு என்ன தெரியல, நானும் வீடியோவில் பார்த்ததான். அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு டைம் பண்ணுக்குள்ள மிச்சர்லாம் போட்டு கொடுத்தாங்க, அதுதான் பாவு பஜ்ஜி. அதுவாது. அப்புறம் மெக்சிகன் ரைஸ் வித் டொமேட்டோ, அது. அப்புறம் ரெட் தாய் கறி ரைஸ். கறியா? கறியுமா வச்சு கொடுப்பாங்க. தாய் கறின்னு ரைஸ்ன்னு போட்டிருக்கான். நான் என்ன கறின்னு தெரியல. அந்த கறி என்னன்னு பார்த்து வாங்கி. அப்புறம் ஜி பாவு உப்புமாவும் இதில் இருக்குது. கீ நெய் உப்புமா வாங்கி சமைக்கிறோம். வேற மாதிரி. அப்புறம் ரெடிமேடா சிக்கன் பிரியாணி இருக்கு. இதுதான் இட்லி தோசையா? இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து. இட்லி தோசை இல்லை, இட்லி சாம்பார். என்ன ஆச்சரியமா இருக்கு. இட்லி தோசை, ரெடிமேட் இட்லி தோசை போய் ரெடிமேட் இட்லியே வந்துருச்சு. எங்க பாரு இட்லி இவ்வளோ இருக்கா? தண்ணியில் போட்டால் பெருசாக இருந்தா தனித்தனியாக போடணுமா? இன்னும் ஆமாம்,
இங்கே பாரு இதில் தண்ணி அதிகமாக ஊற்றணுச்சு இதில். ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி. சரி ஓகே, இதை நம்ம பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கத்தி எதுவும் எடுத்துருவோம்ல, பட் இருந்தாலும் இருங்க வண்டி சாவி இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி சாவியில் கத்தி இருக்கு பிரிக்கிறதுக்கு பாரு, இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்கல்ல. அதுமா கொடுத்துக்கிறாங்க இதில். அதோ இங்கே பாரு இன்ஸ்டண்ட்டாக இப்படி தான் பிரிக்கிறேன். இருக்குது நான் லைனுக்கு மேலே. போதும் போதும் போதும். மூடி வச்சிரு. டைட்டாக மூடிடணும். ஓகே, டைட்டாக மூடி வச்சு அடுத்து அப்புறமேட்டு இது ரைஸ், லெமன் ரைஸ். முந்திரிலாம் போட்டிருக்காங்கப்பா. நாம கூட இதில் முந்திரிலாம். அப்புறம் இந்த இது என்னது மசாலா ஐட்டமா? அதுக்குள்ள என்ன இருக்குது? இது வந்து மிக்சர். அதுக்கு வந்து கோட்டை தாண்டாத, கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம். இது 10வது போல் இருக்குது இட்லிக்கு. 10 ஓகே, சமைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி சமையல் ஃபுட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. உள்ள ஃபுட்டு எப்படி வந்துருக்குதோ தெரியல. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 4 நிமிஷம் சொல்லியிருந்தாங்க, 11:41 தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 4 minutes. வெயிட் பண்ணுறவங்க அப்படி தான் வெயிட் பண்ணாங்க, தெரியல. இப்படியா? இது எல்லாமே டிராவல் ஃபுட்டு தான். ட்ராவல் டைம் யூஸ் பண்ணுறது தான் செட் ஆகும். நாம் போடுற வீடியோவும் அதை பற்றி தான். ஆமாம், நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்ன திடீர்னு உனக்கு பைக்கில் போகிறானுங்க, திடீர்னு ஃபுட்டு சமைக்கிறானுங்க, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறானுங்க, திடீர்னு கோயிலுக்கு போகிறானுங்க, மலை ஏறானுங்க. ஆமாம், நாங்கள் வந்து அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எங்கள் மெயின் தீமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணணும். ஸோ நல்லா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம். அதுதான் எங்களோட மோட்டிவே. ஸோ அது ரிலேட்டடாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன சாப்பிட்லாம் பிடிக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஃபுட் ரிலேட்டிவ் பண்ணுறோமா இல்லை ட்ராவல் ரிலேட்டிவ் பண்ணுறோமான்னு அது சொல்லவே முடியாது. நாங்கள் இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம். ஏன்னா அங்கே ட்ராவல் இருக்க ஃபுட்டு பற்றி மட்டும். ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, நீ இட்லியா? நான் இது லெமன் சாப்பாடு. இது நீங்கள் கீழே அது டேபிள் மேலே வச்சு ஓப்பன் பண்ணிட்டு கீழே கொட்டி போடாத. தொட மேலே எப்படி இருக்கு? கிண்டணும். இட்லி சாம்பார் ரெடி, ரைஸும் ரெடி. இங்கே அவ்வளோதான். லெமன் ரைஸ் நல்லா ஃபுல்லாக கிண்டி விடு. இல்லை அதுக்கு அந்த ஸ்பூன் இல்லைச்சு, இந்த ஸ்பூனு. ஓ அப்படி? ஆமாம், இது வந்து இந்த சாம்பார் குடிக்கிறதுக்கு இதுக்கு இந்த ஸ்பூனை போடு. சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே சாப்பிட்றலாமா? என்ன இல்லை யாரையும் கூட்டிகிட்டு வரலாமா? இது சூப்பராக இருக்குதா? இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன் நல்லாவே இருக்குது. இது ஒரு மாதிரி லைட்டாக உப்பு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. இது கரெக்டாக இருக்குது நல்லா. இட்லி அது லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது. இது கூட மிக்சர் போட்டுக்கணுமே சைடிஸ். பிரிச்சுது சாம்பார் தான் ஹைலைட்டு. எப்படி சாம்பார் மாதிரியே வந்துருச்சு பாரு. இட்லி பேர் போட்டோன்னு பெருசாகிடுச்சு. இதை பாரு மோனு. நல்லா இருக்குதானே? நல்லா இருக்குது. ஆனால் நான் வைக்கிற சாம்பார் மாதிரி இல்லை. அது சாம்பார் ரெடிமேட் ஃபுட்டு அப்படி ரெடிமேட் ஃபுட்டு தான். ஆனால் இது ஓகே. ஏஜி எவ்வளோ இந்த ஃபுட்டோட ப்ரைஸு அது சொல்லவே இல்லை என்னம்மா? இது ஒரு பாக்ஸ் வந்து 75 rupees. 75 ரூபாயா? ஆமாம், 75 ரூபாய் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக மாதிரி இருக்கேன். அதிகமாக தான் இருக்குது. பட் இன்ஸ்டண்ட்டாக நீ எங்கேயே வெளியே மாட்டிக்கிட்ட உனக்கு ஏதாவது எமர்ஜென்சி மாட்டிக்கிட்டா யூஸ் ஆகுங்கிற. ஆமாம், இப்போ வெளியே போயிட்டாங்க அதில் சாப்பாடே இல்லை அப்படின்ற இடத்துல இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டு, அதுவும் கரெக்டு தான். இப்போது இது வந்து அந்த இடத்துல போய் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அங்கே நம்ம பேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபுட்டுங்கும் போது இது கண்டிப்பாக வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அடுப்பு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வேணும். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நம்ம சமைக்கும் போது இதோட காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதோட யூஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா. இதை எடுத்துக்கிட்டா யார்ட்டையாவது எங்கே கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. சோறு கேட்டால் தான் கொடுக்க மாட்டாங்க, சுடு தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக சமைச்சிக்கலாம் சொன்ன மாதிரி. டீ கடையில் கூட கேட்டு 2 கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஊற்றி அங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஒரு எமர்ஜென்சி ஃபுட்டு தான். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதேமாதிரி நிறையா ஃபுட்டு நாங்கள் நிறையா வாங்கி நிறைய டெஸ்ட் பண்ணி போயிடும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட்டு வீடியோ தான் நாங்கள் போடலான்ட்டு இருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் தெரிலங்கிறாங்க நிறைய பேர். வீடியோக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்துருங்க. ஓகே, நீ தான் சொல்ல விரும்புறியா? நான் சாப்பிட தான் விரும்புகிறேன். நல்லா தான் இருக்கு. ஓகே, அப்போ வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.